ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ் வால் டெக்கரேஷன்றது இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன எதனால் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு வால் டெக்கரேஷன் நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி நம்ம பிஜியில் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, எனக்கு முன்னாடியே ஆசை அப்படி வைக்கணும். வீட்லேயுமே சரி, இப்போ பிஜியில் இருக்கிறனால நான் முன்னாடி இருந்த பிஜிலையுமே நான் நினச்சிருக்கேன் இப்படி வைக்கணும், நல்லா இருக்கும்ல, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த டைம் நான் யோசிச்சேன், எனக்கு இந்த டைமும் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் எங்கள் பிஜியில் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இங்கே இல்லை. நான் இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சேன் அப்படின்னா கூட நிறைய பேருக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் இந்த சென்ஸ், இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நான் அப்படி ஓரமாக போய்ப்பேன், நான் மெதுவாக என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் என்னோடய ரூம்மேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு டவுட் தான். ஏன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. இப்போ என்னோட விருப்பத்துக்காக இல்லை என்னோட ஆசைக்காக நான் இன்னொருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. அதனால் ஓகே, எனக்கு டெக்கரேட் பண்ணணும், என்னோட ரூமை பண்ணணும், என்னோட பெட்டை பண்ணணும். ஆனால் பெட்டுன்னு சொல்லும்போது நான் பெட்டு ஃபுல்லாக அப்படி பண்ணணும்னு நினைக்கல. பட் என்னோட பெட்டுக்கு பேக்கில் இருக்க வால் டெக்கரேட் பண்ணலாம். எதுக்கு தேவையில்லாமல் அவங்க பிளேஸ், லைக் இது பிளேஸ்ன்னு சொல்லும்போது இது அவங்க பிளேஸ் இவங்க பிளேஸ் அப்படி இல்லை, இது பொதுவாகவே 3 பேரோட பிளேஸில். அதனால நான் ஓகே, நான் இந்த வால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னோட பெட் பின்னாடி இருக்கிற வால் தானே, அவங்க 2 பேரும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதே இல்லை. ஸோ அதனால் என்னோட வாலில் நான் ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த ஐடியா இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நிறைய வீடியோஸ் எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வேணும், ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அதுக்கு ஏதாச்சும் வால் டெக்கரேஷன் இருக்கான்னு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு நிறைய பேர் நிறைய மாதிரி பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் யோசித்தேன், ஓகே கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாமல் கூட நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு விஷயம். இப்போ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா கூட டெக்கரேட் பண்ணணும், எனக்கு சின்னதாவாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பர்சனலி எனக்கு ரொம்ப அது ஃபீல் ஆகிறனால ஓகே, இதை நம்ம ஏன் வீடியோவாக எடுக்கக்கூடாது, ஷேரும் பண்ணலாமே. நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு இதுக்காக. லைக் நார்மலி நான் இங்கே பக்கத்தில் கடையில் அப்புறம் நெட்லலாம் பார்த்தேன், ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அதாவது என்ன சொல்ல, ஒவ்வொரு இன்ச் பேஸில் தான் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது 2 ஃபீட்னா இப்போ சின்ன ஒன்று இருக்குது, இது இவ்வளோ தான் இருக்குது, அதோட ரேட் 230 சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா, அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு ட்ரீக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா, வேணாம். நம்ம கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் பெருசெல்லாம் 2000 3000 அந்த ரேஞ்சில் கூட இருக்குது. பட் நான் அது வேணாம், நம்ம இவ்வளோ இருக்கிறது கூட அவ்வளோ ரேட் ஏன் சொல்கிறாங்க, நம்மளே ஏதாச்சும் பண்ணிக்கலாம், இங்கே வைக்கவும் இடம் இல்லைல்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் வாலுக்கு ஒரு அஃபோர்டபுளாக எப்படி பண்ணலாம், லைக் வால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் திங்ஸ்லாம் காமிக்கிறேன். அண்ட் நான் கிறிஸ்மஸ்க்காக வீடியோ எடுக்கிறனால நான் ரெட் போட்டிருக்கேன். ஸோ ரெட் கிறிஸ்மஸ் காலம். நீங்கள் நினைப்பீங்க, எதுக்கு பிஜியில் இருந்துட்டு உனக்கு இந்த ட்ரெஸ் தேவையா, இல்லை உனக்கு நான் மேக்கப் எதுவுமே போடல, ஃப்ரீ ஹேர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக ரெட். சின்ஸ் இது கிறிஸ்மஸோட வீக், கிறிஸ்மஸ் வீக் வரப்போகுது, நெக்ஸ்ட் வீக் கிறிஸ்மஸ். ஸோ இந்த வீக் எடுக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன்னு நாளைக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா கிறிஸ்மஸ் முன்னாடி பார்த்து தான் ஏதாவது ஐடியா இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மார்னிங்கே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். எடிட்டிங் மன்னிச்சுக்கோங்க, கேவலமாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நானே எடிட் பண்ணும். எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்குது, சண்டே எனக்கு ஒர்க் இருக்குது. அந்த இதுலேயுமே நான் ஒர்க் முடிச்ச உடனே எடிட் பண்ணி 2 ஹார்ஸில் எடிட் பண்ணி 3rd hour நான் போடணும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னோட எடிட்டிங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இது மோஸ்ட்லி எல்லா வீடியோலையுமே இதான் சொல்கிறேன். ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இது நான் மாற்றிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதையுமே தயவுசெய்து சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் புரியுது, ஓகே இதெல்லாம் மாற்றிக்கலாம், இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு எனக்கு புரியுது. அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா. இல்லை ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இல்லை பெரிய பிரச்சனையே இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் கைண்டாக என்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் பாசிட்டிவிட்டி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஜாலியாக இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். ஸோ வீடியோ எடுக்கும்போது தான் கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்றதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். திங்ஸ்லாம் நான் செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன், அதோட ப்ரைஸு எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இது டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, டோட்டல் ப்ரைஸ் மணி எவ்வளோ ஆச்சு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன்.
இதெல்லாம் தான் என்னோடய திங்ஸ். இது ஃபுல்லாகவே தான் என்னோடய திங்ஸ். நான் வந்து இதை வச்சு தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லைட்டு, எல்இடி லைட்டு, அப்புறம் இந்த ஒரு கார்லாண்ட். இதை வந்து இங்கிலீஷில் கார்ன்னு சொல்லுவாங்க. நார்மலி கார்லாண்ட்னா என்ன, மாலை. ஸோ மாலை மாதிரி ஒரு திங், ஆனால் அது மாலை இல்லை, லைக் நார்மல் ஒரு ரோப் மாதிரி ஒரு இது. அப்புறம் வந்து டெக்கரேஷனுக்காக இந்த ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அப்புறம் இந்த ஒரு டேப், அதாவது இது 2 சைடு டபுள் சைடட் கிரிப் டேப். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்கும் அதனால். ஸோ இவ்வளோ நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் எல்லாமே நான் சொல்கிறேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை சொல்லிவிட்டேன். அதோட ப்ரைஸ் மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டேப், இந்த டேப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இந்த டேப் தான் ஆக்சுவலி இதில் இருக்கிறதுலே அதிகமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது வந்து 200 rupees, 208 வந்துச்சு. அதாவது நான் ஸ்விக்கியோ இல்லை பிளிங்கிட்டில் நான் போட்டேன். ஸோ பிளிங்கிட்டில் ஆர்டர் போடும்போது இது 208 வந்துச்சு. கடையில் எதுவுமே இல்லை, நான் செக் பண்ணேன், இங்கே போய் கேட்டேன். அவங்க வந்து இந்த டேப் இல்லை, டபுள் சைட் பிளாஸ்டர் இருக்குது, பட் அது வந்து என்ன சொல்ல, நம்ப முடியாது, லைக் கீழே விழுந்துடும் எல்லாமே. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து வாங்கினேன். இது நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்து ஐவி கிரிப் டேப்புன்னு ஒரு டேப், ஆக்சுவலி இதோட நேம் அதுதான். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு டேப் இது வந்து 200 சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இதில் வந்து ரீயூசபிள், ரிமூவபிள், வாஷபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி இது யூஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி அப்புறம் கூட மேபி தெரில எனக்கு எப்படின்னு. இது என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ரோப்பு, இது வந்து எவ்வளோ ஃபீட்டுன்னு கேட்டேனே அவங்கக்கிட்ட, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இந்த ஒரு இவ்வளோ ஃபீட் இருக்கிற ஒரு ரோப்பு, எவ்வளோ இந்த ஃபீட் எப்படி காமிக்கன்னு தெரில, பட் இந்த ஒரு ஹைட்டு டபுளாக நான் காமிக்கிறேன். இந்த ஒரு இன்ச் இருக்கிற இந்த ரோப்போட ப்ரைஸ் வந்து ஒரு ரோப் வந்து 35 rupees, விச் இஸ் அஃபோர்டபுள் ஐ ஃபெல்ட். பிகாஸ் நான் வந்து இங்கே பக்கத்தில் கடையில் 35க்கு எனக்கு கிடச்சிது. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இது 35க்கு ஒர்த்துன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதிலெல்லாம் சின்னதாக இருந்துச்சு, இது கொஞ்சம் இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் 2 இடம் வாங்கியிருந்தேன் இதில். ஸோ ரெண்டும் 35, 70. ஃபஸ்ட்டு 208 அந்த ஒரு டபுள் சைடட் பிளாஸ்டருக்காக, டேப்புக்காக டபுள் சைடட் டேப். ஓகே. ஸோ இந்த ஒரு எல்இடி பல்ப், இது வந்து ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 160, 180 சொன்னாங்க. எனக்காக 160 கொடுத்தாங்க. இதுவும் பக்கத்தில் ஒரு கடையிலேருந்து தான் வாங்கினேன். ஸோ டிஸ்கவுண்ட் போக அவங்க வந்து டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் போக இது வந்து 160. ஆக்சுவல் ப்ரைஸ் மேபி இதை விட கம்மியாக இருக்கலாம், எனக்கு தெரியல. அதாவது இதை விட கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து இது 160க்கு எனக்கு கொடுத்தாங்க. வர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து 160. அண்ட் இந்த ஒரு டெக்கரேஷன், இது வந்து ஆக்சுவலி 106 சம்திங் வந்துச்சு. இதுவும் நான் ஆர்டர் தான் போட்டேன். அதுவும் ரெண்டுமே நான் ஆர்டர் போட்டேன். இதுவும் அந்த டேப்பு ரெண்டும் வந்து ஆர்டர் போட்டேன். மற்றது நான் போய் கடையில் தான் போய் வாங்கினேன். இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. நான் வந்து இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் டெக்கரேட் பண்ணலாம், இன்னும் அழகுப்படுத்தலாம், லைக் அப்படி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நான் சம்டைம்ஸ் போய் வாங்க வாய்ப்பு இருக்குது டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். பட் இது டோட்டலி எனக்கு வந்து ஒரு 500 to 550 கிட்ட தான் வந்துச்சு. ஸோ விச் ஐ ஃபெல்ட் இஸ் லைக் நல்ல ஒரு பையா தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரில, இதையும் கமெண்ட் பண்ணுங்கள், இது நல்ல பையா இல்லை வந்து இது என்ன சொல்ல, டூ மச், இது வந்து காஸ்ட் இந்த ப்ரைஸ்க்கு இல்லை அப்படி எப்படி சொல்ல இதை, இந்த ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த வாலையுமே காமிக்கிறேன். ஸோ இந்த என்னோடய வாலில் பண்ண போகிறேன். அதை ஃபுல்லாக நான் வந்து ஸ்பீடாக காமிச்சிட்டு ஸ்பீடாக நம்ம வந்து டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வால் தான் நான் பண்ண போகிறேன். இது என்னோட பெட் பின்னாடி இருக்கக்கூடிய வால். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாலில் தான் பண்ண போகிறேன். இந்த லைட் ஆஃப் பண்ணவான்னு எனக்கு தெரியல, பட் பார்ப்போம். நான் வந்து இதிலே வந்து கேமரா வந்து கீழே வச்சுட்டு நான் பண்ண போகிறேன். நல்லா வரும், ஹோப் நல்லா வரும் நம்புகிறேன். ஏன்னா இதுவே என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. நான் இதுக்கு முன்னாடி இது பண்ணதும் இல்லை. அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரில. ட்ரை பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். கொஞ்சம் என்ன சொல்லன்னு தெரில. நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இப்போ இந்த வால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வாலில் தான் நான் பண்ண போகிறேன். நான் பேசுகிறது கேட்குமான்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் தூரமாக தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியுன்றதுக்காக நான் வந்து போனிடெயில் போட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஹேர் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து போனிடெயில் போட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வால் கிளியர் விசிபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து டேப் தான் எடுக்க போகிறேன். டேப் தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை பார்க்கலாம். இந்த ஒரு வால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன், பட் லைட் ஆஃப் பண்ணால் எனக்கு அந்த லைட் வந்து ரொம்ப வெளிச்சமாகவே இல்லை. ஸோ அதனால தான் என்னால் ஆஃப் பண்ண முடியலை. நான் வந்து இப்போது அங்கே போய் ஃபர்ஸ்ட்டாக வந்து டேப் தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா அது எப்படி நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து இதையும் ஹேண்டில் பண்ணி ட்ரைபாடையும் ஹேண்டில் பண்ணி அதையும் ஹேண்டில் பண்ண என்னால் முடியாது. நான் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்றத நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அது ஃபுல் நான் பண்ணி முடிச்சு ஐ மீன் அதை ஒட்டினதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த என்ன ஸ்டெப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த டேப் ஒட்ட போகிறேன். கைஸ், நான் இப்போ தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன்றதே சொல்ல மறந்துட்டேன். வால் டெக்கரேஷன் சொன்னேன். ஸோ வாலில் என்ன பண்ண போகிறேன் நான் சொன்னேன்னு எனக்கு தெரில. பட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வாலில் பண்ண போகிறேன். ஸோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பேக்கில் கீச்சி வச்சுருப்பேன். அது நீ ரப் பண்ணணும் எரேசர் வாங்கி. ஸோ இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியோ நான் ஒட்டி வச்சுருக்கேன். எனக்கே தெரில நான் எப்படி ஒட்டி வச்சுருக்கேன்னு. நான் நெக்ஸ்ட்டாக இதை வந்து லைட் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துட்டு நான் வந்து ஒட்ட போகிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இதை நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இட் வில் பி லைக் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் வந்து இது ஐயோ இது ஏன் இப்படி இருக்குது ரெண்டாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் இதுக்கு மேலே ட்ரீ வைக்கும்போது லைக் அந்த ஒரு கார்லண்ட் வைக்கும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் லைட்டு. தெரியுதா எப்படி இருக்குன்னு? அழகாக இருக்குல்ல? ரூமே அப்படி என்ன சொல்ல அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி லைட் இந்த வார்ம் டோன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது செம்மையாக இருக்குது. நிஜமாக ஒர்த் இட். நீங்கள் வந்து ஒரு தடவைலாம் ட்ரை பண்ணுறத வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிஜமாக சூப்பரான ஒரு விஷயம். இதை இப்படியே கூட வைக்கலாம். இது கொஞ்சம் நீட்டாக பண்ணிங்க அப்படின்னா இது இப்படியே கூட நீங்கள் விடலாம். இதுவுமே லைட்டாக பார்க்குறதுக்கு ட்ரீ மாதிரி தான் இருக்கும். நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, பட் நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நிஜமாகவே சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது லைட் அங்கங்கே இருக்கிறனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் நேரில் பார்க்கும்போது தான் அழகாக இருக்குது நிஜமாகவே. இது எப்படி நான் கேமராவில் காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இதை ஒட்டுறேன். ஒட்டினதுக்கப்புறம் லைட்லாம் போட்டுட்டு இப்படி இருக்கு. கேமரா ஆங்கிள் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஏன்னா என்னோடய பெரிய ட்ரைபாட்லாம் வீட்டில் இருக்கிறனால நான் சின்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அது எங்கே வைக்கணும்னு தெரில, இப்படி எடுக்கணும்னு தெரில. ஸோ இந்த ஆங்கிள் இதெல்லாம் வந்து என்ன மன்னிச்சிக்கோங்க. எனக்கு நிஜமாகவே தெரில என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கில் வச்சுருக்கேன். இந்த கேமரா கொஞ்சம் ரொம்ப இப்படி ஸ்லாண்டிங் இப்படி பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். என்னோடய கேமரா வந்து இப்படி இருக்குது. வீடியோ எப்படி எடுக்கணும்னு இப்படி இருக்குது. ஸோ சின்ன ட்ரைபாட்னால என்னால் வேறு இது என்ன பண்ணேன்னு தெரில. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ஸ்பீடாக பண்ணிடுறேன். இந்த இதையும் அதையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வந்து பிளாஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இதில் ஆக்சுவலி ஒரு என்ன சொல்ல தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. பட் இதில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறேன். லைக் ஒயர் மாதிரி அது கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். நான் ஒட்டிட்டேன் கைஸ். இது வந்து ஒட்ட முடிஞ்சிச்சு. நான் ஒட்டிட்டேன் அது அப்படியே.
நான் கீழே வர எதிர்பார்த்தேன், பட் அந்த லென்த் வந்து அவ்வளோ வரலை. ஸோ இதோடு நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த ஒயர் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் இப்போ யோசிக்கிறேன். நான் யோசிச்சு பார்க்குறேன் இந்த ஒயர் என்ன பண்ணேன் அப்படின்னு. நான் யோசிச்சுட்டு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த ஒயர் வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் வியர்டாக இருக்குது. இது இவ்வளோ அழகாக இருக்குது, பட் இந்த ஒயர் கொஞ்சம் வியர்டாக இருக்கிறனால நான் வந்து இது என்ன பண்ண முடியும், இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் ஏதாச்சும் பண்ணேன் அப்படின்னா சொல்கிறேன். இப்போதைக்கு இது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது. எனக்கு தெரியலை கைஸ் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு நிஜமாவே தெரில. பட் மேலே பார்க்குறதுக்கு நிஜமாவே நேரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இவ்வளோ ப்ளீஸ். பட் இந்த கீழே மட்டும் நான் வந்து ஏதாச்சும் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஐடியா ஏதாச்சும் பண்ண பார்க்குறேன் முடியுதா அப்படின்னு. செட் பண்ணிட்டேன். அதாவது இங்கே கீழே இருந்துச்சுல்ல, அதை அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த லைட்ஸ் எல்லாமே நான் வந்து இதுக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் நான் இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். மெதுவாக தான் ரிமூவ் பண்ணோம், அப்போ தான் வந்து பெயிண்ட் வராது. ஓகே, இது வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ லைட் ஆஃப் பண்ணி ஒரு தடவை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ரொம்ப நிஜமாகவே சொல்கிறேன், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் பண்ணேன்றதுக்காக இல்லை, பட் நான் வந்து ஆக்சுவலி நல்லாவே பண்ணல. நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, நேரில் பார்க்கும்போது என்ன தான் நம்ம வந்து கொஞ்சம் லைக் என்ன சொல்ல கேவலமாக பண்ணால் கூட அது நல்லா தான் இருக்குன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நிஜமாகவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய பெட்டு அது மேலே நான் இதை வச்சுருக்கேன். ஏன் நான் கீழே வைக்கல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள்ல, ஏன் இவ்வளோ கேப் நான் விட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே உட்காருவேனா, அப்போ என் கையில் நான் உட்காரும்போது என் தலை வந்து இதில் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ஹைட் நான் வந்து என் பெட்டுக்கும் இதுக்கும் நான் கொடுத்தேன். பட் செம்மையாக இருக்குது, நிஜமாகவே சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டாக இதுக்கு வந்து லைட்டாக சின்ன சின்ன டெக்கரேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன் கைஸ். டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு இதை வந்து நான் வந்து இதில் ஃபுல்லாக போட போகிறேன். ஹோப் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். எல்லாமே இப்படி தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நிஜமாக சொல்லணுன்னா நான் கேவலமாக தான் பண்ணியிருக்கேன். பட் நல்லா இருக்குது, நிஜமாகவே சீரியஸாக நல்லா இருக்குது. ஸோ ஒரு கிறிஸ்மஸ் வைப் ஆக்சுவலி நிஜமாக ஒரு நல்லா இருக்குது. இது இதுவும் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும்னு நம்புகிறேன். எஸ், இப்போ நான் சொல்கிறேன் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து 2 கலர்ஸ், பிங்க்கு அப்புறம் ஒரு கோல்டு, ரெண்டா. இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து 2 கலர்ஸ், 2 க்யூட்டான ஸ்டார்ஸ், 2 ட்ரம்ஸ், சின்ன ட்ரம்ஸ், இதில் 2, இந்த 2 பெல், ஒரு சில்வர் கலர் ஒரு கோல்டு கலர் பெல். மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு ஒரு நல்லா இருக்குது, ஒரு க்யூட்டான ஒரு இது வந்து மிடில் வைக்க முடியுதான்னு பார்க்குறேன். நானும் ட்ரை பண்ண தான் சேரேன், இல்லை மேலே வைக்க பார்க்குறேன். இது இந்த ஒரு ஸ்டிக் சாண்டா கிளாஸ் கிட்ட இருக்கிற சாண்டா கிளாஸ் வந்து இது ஆக்சுவலி எனக்கு இது ஒரு டவுட் இருக்குது. இது சாண்டா கிளாஸ் கிட்ட இருக்கிற ஸ்டிக்கா ஆர் லாலிபாப் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கான்னு எனக்கு தெரியல. பட் இதுவுமே க்யூட்டாக இருக்குது. நான் எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேனான்னு தெரில, பட் ட்ரை பண்ணுவோம். நான் பண்ணிட்டேன் டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாக ஃபுல் நான் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது, சூப்பராக நிஜமாவே. அண்ட் சிலதெல்லாம் எனக்கு இப்படி போட முடியல. நான் சிலதெல்லாம் அப்படியே வந்து போட்டுட்டேன். லைக் இந்த மாதிரி நான் போட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு போடுறதுக்கு எப்படி இதில் இது வந்து கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து இது அப்படி போட முடியல. ஸோ அதனால் நான் டபுள் டேப் தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்காக. செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது கைஸ்.
இனி நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த லைட்டை போட்டுறேன் ஃபஸ்ட்டு. இந்த லைட் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு. வாவ், அப்சஸ்ட் 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 அப்சஸ்ட். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் செம்மையாக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல கிறிஸ்மஸ் வைப்பு தருது. எனக்கு இப்படிலாம் பண்ண ரொம்ப ஆசை. ஆனால் யாராச்சும் ஒருத்தங்க இன்னொருத்தங்க ஹெல்ப்புக்கு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நிஜமாவே எனக்கு தனியாக பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒன்று பிடிக்க முடியல. அப்படி சில விஷயங்கள் எனக்கு எடுத்து தரதுக்கு யாரும் இல்லை, நானாக போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. என் ரூம்மேட்ஸுமே இல்லை அவங்களாச்சும் நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கனாச்சும் கேட்டுக்கலாம். யாருமே இல்லை. பட் ஃபைனலி செம்மையாக வந்திருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் பிடிக்கலன்றதையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து புரியும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். நல்லா இருந்துச்சு நிஜமாவே. நான் கரெக்டாக பண்ணலன்றது எனக்கு 100% தெரியும். நான் நல்லா கரெக்டாக பண்ணல, ஐ மீன் பர்ஃபெக்டாக பண்ணல. பட் அந்த இன்பர்ஃபெக்ஷனில் கூட எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா பர்ஃபெக்டாலாம் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நிஜமாவே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னும் தோணுச்சு லைக் இன்னும் கீழே வர வந்திருக்கலாம். பட் ஸ்பேஸ் கொஞ்சம் இல்லை. பட் வந்திருக்கலாம், ஒரு 2 லைன் கூட வந்திருக்கலாம். நான் இன்னொன்று கூட வாங்கியிருக்கலாம். பட் இதுவே எனக்கு க்யூட்டாக தான் இருக்குது. இதுவே போதும், குட்டியாக அழகாக தான் இருக்குது அப்படின்னு தோணுது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். இட்ஸ் ஓகே, நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். பட் எனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு. சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களோட தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ். அண்ட் எனக்கு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வேலை இருக்குது. ஸோ அதனால நான் வந்து அன்றைக்கி வேலை பார்த்து தான் ஆகணும். ஸோ பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து பண்ணுவோம். அப்படியே எங்கேயாச்சும் 24th எங்கேயாச்சும் போக முடியுதா, போகலாமா அப்படின்றதே பார்க்கணும். போனேன் அப்படின்னா முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.